ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எங்கே சொன்னீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விபிஎன் வந்து நம்ம எல்லாருக்கும் முக்கியமான நம்ம தேவைப்படுறது. அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது, அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியாக சொல்லி தரேன். ஜஸ்ட் நீங்கள் சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டு இப்போ நான் விபிஎன் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் விபிஎன் வந்து ஆஃப் பண்ணிட்டா. இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ செட்டிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சா? ஓப்பன் பண்ணிட்டு நெட்வொர்க் அண்டி போயிட்டீங்கன்னா விபிஎன் பார்க்கலாம். விபிஎன் போயிட்டு ஆடுன்னு கேட்கும். இப்போ இதுக்கு ஆடு வந்து இப்போ நம்ம நேம்லாம் கொடுக்கணும். அதாவது விபிஎன் அடிச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக குரோம் போயிட்டு விபிஎன் கேட் அப்படின்னு போகலாம். இது யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொரு வெப்சைட் வந்து சொல்கிறேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹையாக இருக்கும் பார்ப்போம். இதுதான் அந்த நல்ல ஹையராக இருக்கும். இது நல்லா ஹையராக இருக்குது. இதான் வந்து அந்த சர்வரோட அட்ரஸ். நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன். சர்வர் நேம் அண்ட் அட்ரஸ் ஆர் அட்ரஸ்ன்னு போட்டிருக்கோம். இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆட்டோவில் இருக்கணும். சரி, இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து அந்த சர்வரில் அந்த வெப்சைட்டில் இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து விபிஎன். ஓகேவா? விபிஎன் பாஸ்வேர்டு விபிஎன். ஆகிட்டு சர்வரோட கனெக்ட் ஆகிட்டு. அவ்வளோதான். இப்போ எனக்கு சர்வர் வந்து இப்போ எனக்கு விபிஎன் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ விபிஎன் கனெக்ட் இந்த விபிஎன் கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் காட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ விபிஎன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து பிரேவ் ப்ரௌசர் எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.